ஜூன் 21. ஜூன் 21 இன்னைக்கு வந்து உலக யோகா தினம். யோகானா முதல்ல என்னன்னு நம்ம பார்ப்போம். அந்த காலத்துல முனிவர்கள் எல்லாம் இருந்தாங்க இல்லையா? முனிவர்கள் வந்து எப்படி வந்து நம்ம முனிவர்களா எப்படி ஃபர்ஸ்ட் இருந்தாங்க அப்படின்னா, யோகா பண்ணி தான் வந்து முனிவர்களாவே மாறினாங்க. அவங்களுக்கு வந்து சாப்பாடு, தூக்கம், தண்ணி, பாசம், ஆசைகள் எதுவுமே கிடையாது. அவங்க ஒரே ஒரு அவங்களுடைய உறுப்பை மறைச்சிக்கிறதுக்கு மட்டும் ஒரே ஒரு துணியை மட்டும் இடுப்புல சுத்திட்டு போய் ஏதாவது காட்டுல போய் ஒரு மரத்தடியில உட்காந்துருவாங்க. உட்காந்துட்டு வருஷ கணக்குல வந்து சாப்பாடு, தண்ணி எதுவுமே இல்லாம வெறும் மனசை மட்டுமே, மூளைய மட்டுமே யோசிச்சு மந்திரம் சொல்லி அப்படி அதுல வர சக்தியை வச்சே வந்து அவங்க உயிர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. புரியுதுங்களா? அவங்க உயிர் வாழ்ந்து அவங்களுக்கு நிறைய யோசனைகள் இது பண்ணி அதுக்கப்புறமா தான் அவங்க மருந்து கண்டுபிடிச்சாங்க. மருந்து இப்போ சித்த மருத்துவம் தெரியுமா? சித்தா, ஆயுர்வேதா, நாட்டு வைத்தியம் தெரியும்ல? நாட்டு வைத்தியம் எல்லாம் போனா மருந்து சூரணம் தராங்க, அந்த மாதிரி எல்லாம் தராங்க இல்லையா? அதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இந்த மாதிரி காட்டுல போய் உக்காந்து அவங்க வந்து ஒரு ஞான நிலைக்கு வந்து அதுக்கப்புறமா தான் இந்தந்த செடியை இந்தந்த இதெல்லாம் எடுத்து நாம அரைச்சி கொடுத்தா இந்தந்த நோயெல்லாம் போகும் அப்படின்னு அவங்களே அதை வந்து கண்டுபிடிச்சி அந்த ஞானத்து மூலமா அதுக்கப்புறமா அவங்க ஒரு ஓலைச்சுவடியில எழுதி வச்சாங்க. அதுதான் வந்து இப்ப காலங்காலமா நாம சித்த மருந்து, ஆயுர்வேதா மருந்து, யுனானி மருந்து அப்படின்ட்டு நாம வழக்கத்துல கொண்டு வந்துட்டு இருக்கோம். சரிங்களா? அதெல்லாம் அந்த காலத்து ராஜாக்கள் காலத்துல யூஸ் பண்ண மருந்துகள். அதெல்லாம் இந்த மாதிரி ஞானிகளாலதான் பண்ண முடிஞ்சது. எப்படி அவங்க சாப்பாடு இல்லாம நோய் இல்லாம இருந்தாங்க அப்படின்னா, யோகாசனம் பண்ணது மூலமா. யோகா ஆசனம் அப்படின்னா, யோகம் அப்படின்னா வந்து நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளுமே வந்து நல்ல நிலையில நம்ம கொண்டு வர்றது. ஆசனம்னா வந்து ஒரு இடத்துலயே இருக்கிறது, இருக்கை, ஒரே இடத்துல இருந்து நம்ம உடல் உறுப்புகளை வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு பேர் தான் யோகாசனம். சரிங்களா? அதுதான் இப்போ இந்த காலகட்டத்துல, அதாவது இப்ப கொரோனாலாம் வந்துச்சு இல்லையா? இப்போ ஒரு வீட்டுல வந்து 4 பேருக்கு கொரோனாவே வந்துச்சு. ஆனா ஒருத்தவங்க மட்டும் இறந்துட்டாங்க, இன்னொருத்தவங்க உயிரோடு இருந்தாங்கல்ல. எல்லாருமே சாகல இல்லையா? ஏன் அப்படின்னா அவங்களுடைய உடல் நோய் எதிர்ப்பு சக்தி, அதாவது எதிர்ப்பு சக்தி, திடம்னு சொல்லுவோம் இல்லையா? உடம்பு சக்தி, அந்த சக்தி யாராருக்கெல்லாம் நல்லா இருந்துச்சோ அவங்கெல்லாம் பொழைச்சிக்கிட்டாங்க. சக்தி யாராருக்கெல்லாம் கம்மியா இருந்துச்சோ அவங்கெல்லாம் இறந்துட்டாங்க. அவங்களால சர்வை பண்ண முடியல, அதாவது வாழ முடியல. அது மாதிரிதான் இப்போ வந்து என்ன யோசிச்சு இது பண்ணி வச்சிருக்காங்கன்னா, உலகம் பூரா இருக்கிறவங்க எல்லாருமே, அதாவது இந்த மருத்துவத்துறையில இருக்கிறவங்க எல்லாருமே, நோய் வந்துச்சுன்னா அதுக்கு மருந்து மட்டுமே தீர்வு கிடையாது. இப்போ ஒரு நோய் வருதுன்னா போய் நமக்கு உடம்பு வலிக்குதுன்னா போய் ஊசி போட்டு வந்துருவோம். நீங்க எல்லாம் வருவீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து, வலிக்குது ஊசி போடுங்க, வலிக்குது ஊசி போடுங்கன்னு தானே சொல்லுவீங்க. அப்படி ஊசி போட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்க உடம்புல இருக்கிற சக்தி எல்லாமே போயிடும். சரியா? அது மட்டுமே தீர்வு கிடையாது. நம்ம உடம்ப நோயே வராம அப்படி வந்தாலுமே வீட்லயே நாம இந்த மாதிரி சில எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிக்கிறது மூலமா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே போகாம இருந்துக்கலாம். சின்ன சின்ன இதுக்கெல்லாம், கை கால் வலிக்கலாம், பெரிய பெரிய வியாதி வருதுன்னா நம்ம போலாம் ஹாஸ்பிட்டலுக்கு. சின்ன சின்ன வியாதிக்கெல்லாம் நாம போகாம இங்கேயே நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் நோய் வராம நம்ம தடுத்துக்கலாம். நோய் ஃபர்ஸ்ட் மெயின் கான்செப்டே வந்து நோய் வராம தடுத்துக்கிறது தான். புரியுதுங்களா? அப்படி வந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வீட்லயே சரி பண்ணிக்கிறதுக்கு, நம்ம உடம்ப வந்து நாம பலமா மாத்திக்கிறதுக்கு தான் வந்து இந்த யோக பயிற்சிகள் வந்து சொல்லி கொடுக்க சொல்றாங்க. இது வந்து இப்ப உங்களுக்கு வந்து படிப்பறிவு இல்லை, நீங்க வந்து வில்லேஜ்லயே இருக்கீங்க, அதை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரிய சான்ஸ் இல்லை. அதனாலதான் இந்த மாதிரி கிராமத்துக்கு வந்து இந்த அட்லீஸ்ட் இந்த ஒரு நாளாவது நாம வந்து உங்களுக்கு அப்படின்னா என்ன, யோகாசனம்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நீங்க தெரிஞ்சிச்சுன்னா இப்ப உங்களால வந்து ரெகுலரா பண்ண முடியாது, நீங்களா வயசானவங்களா இருக்கீங்க, கொஞ்சம் உங்க மருமகளுக்கு சொல்லுவீங்க, உங்க மகளுக்கு சொல்லுவீங்க, இல்லைன்னா உங்க பேர குழந்தைகளுக்கு சொல்லுவீங்க. அவங்க ஸ்கூலுக்கு போறாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு, அவங்களுக்கு ஓகே யோகானா இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. அவங்க வந்து அவங்க ஃபியூச்சரை, அதாவது அவங்களுடைய எதிர்காலத்தை வந்து நல்ல முறையில நோய் நொடி இல்லாம வாழ்றதுக்கு வழிவகுக்கும் இல்லையா? நீங்க போய் உங்க வீட்டுல கூட சொல்லுவீங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு சில சின்ன சின்ன உபாதைகள் வருது, திடீர்னு வந்து டென்ஷன் ஆகுது, பிபி அதிகமாகுது, தலைவலி வருது, கை கால் வலி வருது, அதுக்கெல்லாம் நாங்க சொல்ற ஒரு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து நீங்க பண்ணீங்கன்னா அதை வந்து சரி பண்ணிக்கலாம்.
சரிங்களா? இப்ப நான் சொல்றது இப்ப உட்கார்ந்த நிலையில ஒரு 5-6 இது சொல்றேன். அதாவது உங்களுக்கு உகந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்கு. உங்களால எது பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஒரு 4-5 மட்டும் நான் சொல்றேன். அதை நீங்க வீட்டுல காலையில எல்லாம் எத்தனை மணிக்கு எழுவீங்க? 4 மணிக்கு 5 மணிக்கு எழுவீங்க இல்லைங்களா? எப்பவுமே நம்ம பொம்பளைங்க என்ன தெரியுமா தப்பு பண்றோம்? எழுந்த உடனே சமையல் கட்டுக்கு போயிடுறது, இல்லைன்னா எழுந்த உடனே வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அதை பண்ணக்கூடாது. உங்களுக்குன்ட்டு ஒரு 10 நிமிஷமாவது நேரம் ஒதுக்கணும். சரிங்களா? உங்களுக்கு எழுந்த உடனே சமையல் கட்டுக்கு போகாம எழுந்து படுக்கையில உட்காருங்க. 5 நிமிஷம் பொறுமையா உட்காருங்க. உட்காந்து நான் சொன்ன சில விஷயங்களை மட்டும் பண்ணுங்க. இது மத்தவங்களை எழுப்பாது. மத்தவங்களை தொந்தரவு பண்ணாம தான் நீங்க பண்ணிக்கிறீங்க. இப்ப பக்கத்துல தூங்கிட்டு இருக்காங்க, அவங்க எழுந்துருவாங்கன்ற பயம் வேணாம். நீங்க உங்களுக்குள்ளேயே பண்ணிக்கலாம். அப்படி பண்றது மூலமா அன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நல்லாதான் போகும், ஸ்மூத்தா. அதாவது என்ன சொல்றது, ஒரு தலைவலி, அந்த உடம்பு வலி, ஒரு மாதிரி சோர்வா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாம ஒரு நார்மலா போகும். அது நீங்க நாளைக்கு போய் காலையில பண்ணிட்டீங்கன்னா உடனே எல்லாம் தெரிஞ்சிடாது. சரியா? இப்ப தலை வலிக்குது, ஒரு மாத்திரை போடுறோம், உடனே ஒரு அரை மணி நேரத்துல தலைவலி குறையுதா? அந்த மாதிரி இது கிடையாது. இது நீங்க ஒரு வாரமாவது தொடர்ந்து பண்ணணும். அப்பதான் ஒரு வாரம் கழிச்சு 9வது நாள் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். சரிங்களா? அப்போ தொடர்ந்து பண்ணணும். நீங்க புரியுதுங்களா? தொடர்ந்து பண்ணணும், டெய்லி பண்ணணும். ஒரு 10 நிமிஷம் உங்களுடைய உடம்புக்காக. இப்ப உங்களுக்கு வீட்டுல நீங்க சமைச்சு வைக்கலன்னா ஏன் சமைக்கலன்னு தான் கேட்பாங்களே தவிர என்ன உடம்பு சரியில்லையான்னு யாராவது கேட்டிருக்காங்களா? என்ன ஆச்சு இவ்வளவு நாள் டெய்லி எடுத்து சமைக்கிற ஆளு இன்னைக்கு ஏன் சமைக்கல? ஏதாவது உடம்புக்கு முடியலையான்னு கேட்க என்ன இன்னைக்கு சமைக்கலன்னு தானே கேட்பாங்க. ஆமாவா? அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குதுன்ற அவங்க கேட்க மாட்டாங்க. அப்போ நீங்க உங்களோட உடம்புக்கு நீங்க ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கிக்கணும். சரிங்களா? இது மதம் சார்ந்ததெல்லாம் கிடையாது. இந்த இவங்க கோயிலுக்கு போறவங்க தான் இந்த செய்யணும் அப்படியெல்லாம் கிடையாது. இது எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் பண்ணலாம். சரிங்களா? இது மந்திரம் சொல்றதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நம்ம மூமெண்ட் கொடுக்குறோம், அவ்வளவுதான். கையை காலை அசைச்சு நம்ம தசைகளை எல்லாம் தளர்த்து நம்ம நேரா வச்சு கொண்டு வர ஒரு பொசிஷன் இதுதான். சரிங்களா? இதுக்கு இவங்க தான் பண்ணணும் அவங்க தான் பண்ணணும்னாலாம் இல்லை. சரிங்களா? ஓகே, இப்ப ஸ்டார்ட் பண்ணலாமா? நல்லா உட்காந்துருக்காங்க பாருங்க. நேரா சரி, ஓகே 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 உட்காருங்க உட்காரு. நல்லா நேரா நிமிர்ந்து உட்கார்ந்தீங்களா? பாட்டிமா நீங்க இப்படி இல்ல, இப்படி. சண்டை போடும் போது எப்படி கோவம் வரும்போது அப்படி இப்படி இப்படி பண்ண மாட்டீங்களா? எல்லாம் அது மாதிரி பண்ணுங்க. அது மாதிரி 2 கையும் வச்சுக்கோங்க. இப்படி ஒரு இது ஒரு முத்திரை. சரிங்களா? இந்த மூளையில நமக்கு அதிகமா வேலை செய்யக்கூடிய விரல் பகுதி இருக்கிற இந்த கட்டை விரல். சரிங்களா? கட்டை விரல் இல்லைன்னா நம்மளால ஒரு வேலை கூட செய்ய முடியாது. அதனால நம்ம மூளையில 3/4 பகுதி இந்த கட்டை விரலுக்காக தான் இருக்கு. சரிங்களா? சோ இந்த கட்டை விரலை நாம மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. ரிலாக்ஸா இருங்க, ரிலாக்ஸா இருங்க. இப்ப நான் சூரிய பேதனான்னு ஒரு இது சொல்றேன். சூரியன் பேதனா அப்படின்னா வலது மூக்குல மூச்சு இழுக்கிறது, இடது மூக்குல விடுறது. சரிங்களா? வலது மூக்கு எல்லாருக்கும் எங்க இருக்கு? எந்த பக்கம் இருக்கு? சாப்பிடுற கை. ஓகே. இப்ப எல்லாம் அப்படி உங்களால பண்ண முடியலன்னா வெறும் இந்த 2 இதுவுமே எடுத்துக்கோங்க. கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் எடுத்து இந்த இடது மூக்க, அதாவது இந்த பக்கம் மூக்க அடைச்சிக்கணும். நம்ம பீச்சாங்காய் பக்கையா கண்ணை மூடிக்கணும். அப்படியே இழுங்க, மெதுவா மூச்சை இழுங்க. மூச்சை இழுத்து அப்படியே மூச்சு பிடிக்கணும். 2 மூக்கையும் அடைச்சிக்கணும். அடைச்சிட்டு அப்படியே மூச்சு பிடிக்கணும். 1 2 3 4 அது வரைக்கும் மூச்சு பிடிக்கணும். அப்புறம் வலது மூக்குல மூச்சை விடணும். இப்ப நான் ஒரு முறை செஞ்சு காமிக்கிறேன், பாக்குறீங்களா? கண்ணை தரங்க, நான் நின்னுட்டே செய்யறேன். சரிங்களா?
இங்க பாருங்க, இந்த பக்கம் மூக்க அடைச்சிட்டேன். சரியா? இந்த மூக்குல இழுத்து மூக்கு ரெண்டையும் மூச்சு அடைச்சிட்டு இந்த மூக்குல வெளியே விடுறேன். புரியுதுங்களா? அந்த மாதிரி மெதுவா பண்ணணும். நீங்க 1 2 தெரியும்ல உங்களுக்கு, 4 வரைக்கும். 1 2 3 4 இப்போதைக்கு ஸ்டார்டிங்ல 1 2 3 4 வரைக்கும் உள்ள இழுங்க. அதே மாதிரி 2 மூக்கையும் அடைச்சு 1 2 3 4ன்னு எண்ணுங்க. மறுபடியும் ஆப்போசிட் மூக்குல 1 2 3 4 வரைக்கும் மூச்சை வெளியே. இதுல சிரிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. சரியா? நேர கை ஊனக்கூடாது. அப்படி மூச்சு இழுக்கும் போது உங்களுக்கு பிடிச்ச சாமிய நீங்க நினைச்சுக்கலாம் மனசுல. புரியுதுங்களா? நினைச்சு அதாவது கவனம் வேணும். இப்ப ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா நம்ம காது கொடுத்து கவனிச்சாதானே அவங்க பேசுறது கேட்கும். அது மாதிரி நீங்க உங்க மூச்சு விடுறத உங்க காது கொடுத்து கேட்கணும். உங்க மூச்சோட சத்தம் உங்க காதுக்கு கேட்கணும். வேற எதுவும் கேட்க கூடாது. சரிங்களா? விட்டுட்டீங்களா? ஓகே. இது மாதிரி ஒரு 20 முறை பண்ணணும். அதே மாதிரி ஆப்போசிட் சைடு, அதாவது வலது மூக்குல இழுத்து இடது மூக்குல இழுத்து வலது மூக்குல விடுறது, அது ஒரு 20 முறை. தேன் பூச்சி இருக்குதுல்ல, தேன் சத்தம் போடும் இல்லையா, அந்த மாதிரி சத்தத்தை வந்து நாம இப்ப எழுப்ப போறோம் காதை அடைச்சிக்கிட்டு. சரியா? அதுக்கு பேரு பிரம்மரி பிராணயாமான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்படின்னா வந்து தேன் பூச்சிகளுடைய சத்தம் எப்படி வருதோ அந்த மாதிரி நாம காதை அடைச்சிட்டு நாம அப்படி சத்தம் போடுறது மூலமா நம்ம மூளை வந்து அதிரும். அந்த சத்தம் வந்து நம்ம மூளைக்கு வந்து ஒரு கை விரல தலை மேல வைக்கணும். இப்படி கை விரல் தலை மேல இப்படி வைங்க. தலையை நல்லா இப்படி பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டீங்களா? ரொம்ப அழுத்தி பிடிக்க வேணாம். ஓகேவா? இப்ப மூச்சு உள்ள இழுங்க. உள்ள இழுத்துட்டு வெளியே விடும் போது நான் சொல்ற மாதிரி சத்தம் வரணும். இது மாதிரி பண்றீங்களா? பண்ணுங்க. சத்தமே வரல. நீங்க சத்தம் வரும்போது உங்க மூளை அதிர்றது, உங்க கை அதிர்றது உங்களுக்கு தெரியணும். மூச்சு உள்ள இழுத்துட்டு வெளியே விடும்போது அந்த மாதிரி பண்ணணும். வெளியே விடுற வரைக்கும் பண்ணா போதும். மறுபடியும் உள்ள இழுத்து வெளியே விடும் போது இவங்க மட்டும்தான் பண்றாங்க, ஆம்பளைங்க மட்டும்தான் பண்றாங்க. பொம்பளைங்க கிட்ட இருந்து ஒரு சத்தமும் வரல. சத்தமே வரல. இது செய்யும் போது எல்லாரும் கண்ணை மூடிக்கணும். நேரா உட்காருங்க. தேடி வந்து நம்ம காது கிட்ட வந்து இது பண்றா எல்லாம் எடுத்துக்கோ. அது வராம இருக்கிறதுக்கு அர்த்த கட்டி சக்கராசனான்னு நான் ஒண்ணு சொல்லி தரேன். அது பேரெல்லாம் உங்களுக்கு தேவையில்ல, சும்மா கையை தூக்குற மாதிரிதான். சரிங்களா? அதை மட்டும் பண்ணிக்கோங்க. முதல்ல கையெல்லாம் நீட்டுங்க. யாரும் ஒருத்தர் தொடாம இருக்கணும். சரிங்களா? இப்ப எல்லாருக்குமே நான் தெரியுறேன்னா ஓகே. 2 கையும் கீழே வச்சுக்கோங்க. இப்போ வலது கையை மட்டும் நீட்டுங்க. இப்படி நீட்டிட்டீங்களா? அப்படியே இப்படி மேல பக்கம் திருப்புங்க. நீட்டணும். இந்த முட்டி வந்து மடங்க கூடாது. சரியா? திருப்புங்க.
திருப்பிட்டீங்களா? இப்ப திருப்பினது நான் எப்படி திருப்பினேன்? வேகமாலாம் திருப்பினல்ல. யோகாசனம்ன்றது எதுவுமே மெதுவா பண்றதுதான், நம்மளுக்கு வலிக்காம பண்றதுதான். சரிங்களா? மெதுவா இப்படி நீட்டுறீங்க, நேரா நீட்டணும், அப்படியே இந்த பக்கம் திருப்பணும், அப்படியே மேல கொண்டு வாங்க. கொஞ்சமா இடுப்ப வளைங்க, கால் வளைய கூடாது, கையை வளைக்க கூடாது. கை கை நேர நேர அப்படியே இந்த பக்கம் திருப்புங்க. எவ்வளவு உங்களால முடியுதோ அப்படியே வச்சுக்கோங்க. காதை ஒட்டி, காது இது நேராவே இருக்கட்டும், மடங்க கூடாது. கால் நேரா இருக்கணும். பாருங்க, என் கால் நேரா இருக்குதா? மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடுங்க. நீங்க மடக்குறீங்க, கை மடக்க கூடாது. நீங்க உடம்பவே வளைக்கல. கொஞ்சம் அப்படியே எப்படி சாய்ங்க ஒரு பக்கமா. குடம் தூக்குனீங்கன்னா எப்படி சாய்ப்பீங்க வரும், அந்த மாதிரி சாய்ங்க. சரிங்களா? கால் ரெண்டும் நேரா இருக்கணும், ஒட்டி இருக்கணும். புரியுதுங்களா? இல்லைன்னா கொஞ்சம் தளர்த்தி கூட வச்சுக்கலாம். திருப்புங்க கைய, இந்த கை அப்படிங்க சப்போர்ட் கொடுத்துக்கோங்க. இப்படி நேரா மேல போங்க, அப்புறம் இப்படி வளைங்க, இப்படி வளைங்க. எவ்வளவு உங்களால முடியுதோ. காது ஒட்டுங்க, கைய காது ஒட்டுங்க. தலையெல்லாம் எதுவும், தலை வந்து நேராவே இருக்கணும், தலை கால்லாம் நேரா இருக்கணும். இதை மட்டும்தான் வளைக்கணும். புரியுதா நான் சொல்றது? அப்படி திரும்புங்க, அப்படி வளைங்க. காது கிட்ட வச்சுக்கோங்க கைய. அப்படி அப்படி சடம். இங்க பாருங்க, இப்படி பண்றது மூலமா நம்மளுடைய இந்த மார்பு பகுதி இருக்குது இல்லையா, இடுப்பு மேல் முதுகு, இங்க இருக்கிற தசையெல்லாம் வந்து நல்லா விரியும். விரிஞ்சிச்சுன்னா உள்ள இருக்கிற நுரையீரல் தசைகள் எல்லாமே நல்லா ஆரோக்கியமா இருக்கும், நல்லா மூச்சு விட முடியும். இந்த மாதிரி மூச்சு விட சிரமமா இருக்குது இல்லையா, ஆஸ்துமா பிரச்சனை எல்லாம் இருக்குது இல்லையா, அவங்க எல்லாம் இதை பண்ணலாம். சரியா? அது இல்லாம கழுத்து, தோள்பட்ட தசை எல்லாமே விரியறதுனால அதுவும் ஆரோக்கியமா தான் இருக்கும். இது வந்து நான் மறுபடியும் சொல்றேன், இது மாத்திரை மாதிரி கிடையாது. ஒரு முறை பண்ணிட்டேன் எங்க ஒண்ணுமே சரியா இல்லைன்னு கூடாது. மாச கணக்குல பண்ணணும். பண்ணீங்கன்னாதான் உங்களுக்கு அந்த ரிசல்ட் தெரியும். சரியா? மெதுவா வாங்க, திருப்பிக்கோங்க, கையை கீழே விட்டுருங்க. மேடம் சொன்ன மாதிரி அந்த வலி தெரியணும் நமக்கு. அந்த வலியை வந்து சுத வலின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த சுத வலி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிற மாதிரி மெதுவா செய்யணும். நம்ம எந்த ஸ்டெப் செஞ்சாலும் மெதுவா அப்படியே செய்யணும், மெதுவா தான் செய்யணும். ஆனா இது மாத்தி செஞ்சோம்னா வேற ஏதாவது நரம்பு அதை பிடிச்சிக்கும். நம்ம வந்து நீட்டா எந்த எந்த ஆக்ஷன் எந்த பொசிஷன்ல எப்படி செய்யறோமோ அப்படியே மெதுவா ரிட்டர்ன் அப்படியே கொண்டு வரணும். அது வந்து ஒரு கரெக்டான முறையில பண்ணணும். இன்னொரு டைம் பண்ணலாமா மேடம்? அப்படியே இன்னொரு டைம் என்ன பாருங்க, நான் செய்யறேன். அது மாதிரி வந்து கரெக்டா எல்லாருமே அதே மாதிரி பொறுமையா செய்யுங்க, ஆத்திரம் ஒண்ணும் இல்லை. அந்த யோகா ஸ்திதி கரெக்டா நில்லுங்க பார்க்கலாம். 1 2 2 போது இப்படி ஒரு கை ஒரே கை ஒரே கை. பொறுமையா அப்படியே ఇప్పుడు మాత్తి పొరంగా 3-4 ఇట్లా చెప్తాం. అట్లా చెప్పేటప్పుడు ఒక్కొక్క పొజిషన్ ఒక ఎగ్జాంపుల్ అక్క ఒకటి అంటే ఇప్పుడు ఆపోజిట్ అట్లే ఆపోజిట్ చెయ్యి స్ట్రైట్ గా ఉండాలి. పగ్గంగా టీడిస్తే ఎట్లా నేరుగా ఉందో అట్లా ఉండాలి, స్ట్రైట్ గా. 3 అంటే ఇప్పుడు అట్లే చెయ్యి అట్లా పోయిన చూడండి. ఇట్లా 4 అట్లే సెవ్వు ఒట్టి ఉండాలి, సెవ్వు ఒట్టి స్ట్రైట్ ఆకాశం చూడాలా చెయ్యి. ఇప్పుడు అట్లే లైట్ గా ఈ చెయ్యి ఇట్లా ఒట్టి ఉండాలా, ఇట్లా ఈ బెండ్ మెల్లగా అట్లా స్ట్రైట్. ఇప్పుడు అట్లే మెల్లగా ఇట్లా தடி தடி எப்படி இருக்குது, கோல் நேரா இருக்குது இல்லையா, அந்த மாதிரி நம்ம உடம்ப நேரா பண்றது. சரிங்களா? சரிங்களா? தூக்கும் போதே வந்து கைய நேரா உயர்த்தி சாமி கூப்பிடுற மாதிரி பண்ணணும். இப்படி நிக்கணும்.
அதுக்கப்புறம் அப்படியே காலையும் கீழே கொண்டு வரணும், கையவும் கீழே கொண்டு வந்து சமமா வந்துடணும். இது வந்து யாரால முடியுமோ அதை பண்ணுங்க. காலை தூக்க முடியலன்னா பரவாயில்ல, காலை நேராவே வச்சுட்டு வெறும் கையை கூட நீங்க கொண்டு வரலாம். சரி மேடம் வந்து தடன்னா கோல், தாடாசனா கயிறு. கயிறு கட்டி எப்படி நம்ம நேரம் இழுத்தா கயிறு எப்படி ஸ்ட்ரைட்டா நிக்கும், அந்த மாதிரி நீங்க முயற்சி பண்ணுங்க. ஒரே நாள் பண்ண வேண்டாம், நீங்க வீட்டுல கூட போய் பண்ணல. இப்ப கத்திக்கிட்டு பண்ணுங்க. பண்ணலாமா? ஹிந்தில சொல்லட்டுங்களா, தமிழ்ல சொல்லட்டுங்களா? ஏன்னா ஹிந்திக்காரங்க நிறைய பேருக்கு நீங்க பார்த்து பண்ணுங்க. ஹிந்திக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க, ஹிந்தில சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹிந்தில சொல்லலாம். அக்கா ஏக் மெதுவா காலை தூக்கலாம், இல்ல அப்புறமா கூட தூக்கலாம். இந்த நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு இது மேடம் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பண்ண, நான் செஞ்ச மாதிரி கூட செஞ்சு பண்ணுங்க. தோ மெதுவா அப்படியே தோ மெதுவா திருப்பணும். எது தின்னா மெதுவா திருப்பணும். தீன் இப்படி இருக்கணும் பார்க்கலாம். சாரனா மேல பார்க்கலாம், அந்த சென்டர் வானத்தை பார்க்கலாம். சார் பாஞ்ச் छे सात आठ. இது என்னன்னா இதனுடைய நன்மைகள் வந்து மேடம் சொல்றாங்க. ஆக்சுவலா வந்து நமக்கு ஒவ்வொரு நரம்புலையும் ரத்த ஓட்டம் கரெக்டா இருந்தா எந்த நோய் நொடி நம்மளை அண்டாது. ரத்த ஓட்டம் நமக்கு எப்போ கரெக்டா இல்லையோ அப்போ அந்த இடத்துல வந்து எந்த இடத்துல பிளட் போகலையோ அந்த இடத்துல வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ 40 வயசு இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் வரைக்கும் வலி வரும் இல்லைங்களா? தசைகள் இந்த கால்ல இருக்கிற இந்த ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ் சொல்லுவாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த தசை இது ரெண்டும் வலுவா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இடுப்பு வலியே வராது. சரிங்களா? அந்த இதை வந்து வலுப்படுத்தும். சேம் டைம் கையையும் சேர்த்து இது வந்து இப்படி நம்ம தூக்குறது மூலமா இது எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்ட், அதாவது சுருங்கும். சரிங்களா? அப்படி பண்றது மூலமா நமக்கு வந்து இடுப்பு வலி வராம தடுக்கும். சரிங்களா? அதுக்காக நீங்க இடுப்பு வலி இருக்கிறவங்க கண்டிப்பா இதை பண்ணலாம். ఓకేవా? అంటే నడుము నొప్పి 40 ఏళ్ళకి పోయిన వాళ్ళు ఈ నడుము నొప్పి వస్తుంది కదా, కారణం ఏమంటే మనకి ఒళ్ళులా వచ్చి అవంతా ఇవంతా ఫ్రీ అయిపోతాయి. ఒళ్ళు వచ్చి గిట్లేదంటే ఆ ప్రాబ్లం వస్తుంది. దానికి ఏమంటే ఈ బ్యాక్ సైడ్ ఈ ఎక్సర్సైజ్ చేసేటప్పుడు ఏమవుతుందంటే మనకి ఆ కండబలం వచ్చి గట్టి అవుతుంది. ఆ జాగల అది స్ట్రాంగ్ అయినప్పుడు ఏమంటే మనకి ఆ ప్రాబ్లం రాకుండా, నొప్పి రాకుండా ఉండేదానికి ఈ ఎక్సర్సైజ్ యూస్ఫుల్గా ఉంటుంది. అంతా గ్యాప్లు అంతా రక్తాలు నిలుస్తుంది. ఇట్లా చేసేదాన్ని ఇంకా కొంచెం నొప్పి వస్తుంది కదా మనకి. ఆ నొప్పి వచ్చినప్పుడు ఆ బ్లడ్ సర్క్యులేషన్ అంతా బాగా అయ్యి కొంచెం ఫ్రీగా ఉంటుంది అని చెప్తారు. నడుము నొప్పి వచ్చే వాళ్ళకి ఇట్లా చేయొచ్చు. మీరు ఇంట్లోనే ఒక కొత్త టైంలో ఒక 5 నిమిషాలు చేస్తే చాలు. ఇప్పుడు తలనొప్పికి ఎట్లా చెప్పి ఒక 5 నిమిషాలు చేస్తూ ఉంటే మీరు హాస్పిటల్కి పోయే పని లేదు, మాత్రలో తినే పని లేదు. நம்ம யோகா செஞ்சோம்னா எந்த வித நோய் நொடி எதுவுமே நம்மளை அண்டாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு நல்லா இருந்தால் மட்டும் நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் இங்கே வந்து வேலை கூட செய்ய முடியும். நோய்பட்டு வீட்டில் இருந்தோம்னா நம்ம வேலை செய்ய முடியாது. நம்ம வீட்டிலேயே ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்ம எல்லாம் நம்ம விஷயங்கள் நம்ம எழுந்து நம்ம குளிக்கிறத விட நம்ம விஷயங்கள் நாம் செஞ்சுக்கினா நமக்கு அழகு. நமக்கு இன்னொருத்தர் செஞ்சால் நம்ம அசிங்கமாக பார்த்து நம்மளை வந்து ஒரு மூலையில் ஒதுக்கிடுறாங்க, ரூமில் போட்டுடுறாங்க. ஆனால் பணமோ பொருளோ எதுவுமே மேட்ரு கிடையாது. லைஃப்பில் வாழ்க்கையில் வந்து நமக்கு உடம்பு ஆரோக்கியம் தான் இம்பார்ட்டண்ட். அந்த ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னா யோகா செஞ்சால் மட்டும்தான், எக்ஸசைஸ் யோகான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இது செஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து 100 வருஷம் நம்ம இருக்கிற வரைக்கும் கை கால் எல்லாம் சொல்கிறாங்க பெரியவங்கலாம், கை கால் நல்லா இருக்கணும், ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்ன்ட்டு. இதுக்கு யோகா செஞ்சால் 100% நம்ம இருக்கிற வரைக்கும் நல்லா ஆரோக்கியமாக எனர்ஜியாக இருக்கலாம். உடம்பு ஆரோக்கியம் இல்லைன்னா என்னதான் இருந்தாலும் எல்லாமே வேஸ்ட்டு. இப்போ சுகர் வந்ததுக்கப்புறம் வீட்டில் இனிப்பாக ஏதாவது சாப்பிட முடியுமா? முடியாது. இதுக்கு என்னன்னா ஒரே ஒரு இது என்னென்னா நம்ம உடல் பயிற்சி ரொம்ப முக்கியம். நம்ம காலையில் நம்ம உடம்புக்காக ஒரு 1/4 மணி நேரம் ஒதுக்குனோம்னா நம்மளை எந்த நோய் நொடி எதுவும் அண்டாது. இது வந்து ஏதோ இங்கே சொல்கிறாங்க என்னடா யாரும் செய்யலை நம்ம செய்கிறோம்னு நினைக்காம நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள் முதற்கொண்டு அதை நம்ம சொல்லி கொடுத்தோம்னா கண்டிப்பாக நம்ம ஆயுள் முழிக்கும், நம்ம பசங்களும் நல்லா இருப்பாங்க, நாமளும் நல்லா இருப்போம், நம்ம ஊரும் நல்லா இருக்கும். இதுக்காக வந்து கண்டிப்பாக வந்து நம்ம இங்கே யாராவது நான் இதுக்கு மேலே இப்போ சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த விஷயம் நான் டெய்லி ஃபாலோ பண்ணுறவங்க எவ்வளோ பேர் கையெடுங்க பார்க்கலாம்.
நான் செய்கிறேன். எங்க அப்போ நிறைய பேர் வந்து எங்க இதை சுற்றலாம், உங்களுக்கு எல்லாம் ஒரு கை தட்டலாம். அக்கா இன்னொரு விஷயம், இதுல பல ஆசனங்கள் இருக்கு. இப்போ கை தட்டுறோம் பாத்தீங்களா, இந்த கை தட்டுறதுலேயே ஒரு எக்ஸசைஸ் இருக்கு. என்னன்னா இப்போ நம்ம எல்லாம் ஊர்ல ஹார்ட் அட்டாக் பாக்குறோம். 40 வயசு 30 வயசு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சா, நைட்டு படுத்தாரு காலையில எழுல. காரணம் என்னன்னா நமக்கு ரத்த ஓட்டம் சரியா இருக்காது. இந்த கை தட்டுறது கூட, காலையில எழுந்து நம்ம கை தட்டுறது கூட நமக்கு அந்த பிளட், இந்த ஹார்ட், இந்த அந்த ரத்த ஓட்டம் சர்க்குலேஷன் ஆகிறதுக்கு நிறைய இது இருக்கு. இந்த கையிலேயே நம்ம இந்த கையிலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த நரம்புகள் இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இந்த மாதிரி தட்டும்போது, ஆக்ஷன் ஆகும்போது நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு விஷயமே ஆக்டிவேட் ஆகும். இன்னும் நிறைய ஆசனாஸ் இருக்கு. ஆனா எல்லாம் ஒரே நாள் சொல்லி கொடுக்கும்போது நம்ம மறந்துடுறோம். ஒரு மேடம் வந்து நமக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து சித்தா டாக்டர், ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு யாராவது பெண்கள் ஃபர்ஸ்ட் போன உடனே நம்ம யாருமே, இப்போ ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, நம்ம ஏரியால எல்லாரும் சொல்றாங்க அனசோனால ஒரு நல்ல டாக்டர் இருக்காரு, போய் ஒரே இன்ஜெக்ஷன் போட்டு உடனே நல்லாயிடுது. ஆனா அந்த ஒரே இன்ஜெக்ஷன், உடனே நல்லா ஒரு இன்ஜெக்ஷன் என்ன ஆகுதுன்னா உடனே நம்மளை காலியும் பண்ணிடுது. எவ்வளவு சீக்கிரமா நமக்கு நல்லா ஆகுதோ அவ்வளவு சீக்கிரமா நம்ம காலி ஆயிடுறோம். அது வந்து டோசேஜ் அதிகமா இருக்கும். கிட்னி நிறைய விஷயம் நம்ம உடம்புல வந்து எல்லா விஷயம் வந்து கிட்னி வந்து எனக்கு வலி இருக்குன்னு சொல்லாது, தானே அது செயல் எழுந்துரும். ஆனா நம்ம எல்லாமே இந்த நம்ம சித்தால இருக்கிற மருத்துவம் அந்த இதெல்லாம் நம்ம பயன்படுத்தினா நமக்கு மேக்சிமம் பிரச்சனை வராது. ஆனா இதுல வந்து லேட்டா தான் நோய் குணமாகும். அதுல ஃபாஸ்டா குணமாகும், ஃபாஸ்டா மனுஷனும் காலை பண்ணிடுது. ஆனா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு யாராவது மேடம் வந்து நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சித்தா டாக்டர், அவங்க யாராவது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நீங்க நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவங்கள பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்கும். ஆனா ஒண்ணு, நம்ம உணவு முறைகளும் நம்ம கொஞ்சம் மாத்திக்கணும். எப்படின்னா, கடலை கடிக்கிற இந்த ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. பசங்களுக்கு வந்து கடலை கடிக்கிற அந்த பாட்டில்ல கடிக்கிற ஐட்டமோ பாக்கெட்ல இருக்கிறது முடிஞ்ச அளவுக்கு தவறுதுங்க. வீட்டில் நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் முறுக்கு வடம் இது மாதிரி தான், அந்த கல்ச்சருக்கு முதல்ல மாறுங்க. அதில் மாற்ற பசங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கம்மி அவாய்ட் பண்ணுங்க. இன்னைக்கெல்லாம் கேன்சர் முதற்கொண்டு எல்லா நோயும் வந்துருச்சு நம்மளுக்கு. சுகர் யார் பார்த்தா பிபி. நாம எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பெரியவங்களெல்லாம் யாருக்கு சுகர் பார்த்துருக்கோம், யாருக்கு பிபி பார்த்துருக்கோம். அப்படியெல்லாம் இல்லை. நல்லா கஷ்டப்பட்டு நம்ம உடல் உழைப்பு இருந்தால் கஷ்டப்பட்டால் நம்ம எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கலாம். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கிட்டே இந்த செடிகள் நிறைய வந்து தெரியாதது எதுவுமே செய்ய வேண்டாம். நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க. கீரை நமக்கு மெயினாக வந்து நம்ம ஏரியாவில் கடிக்கிற கீரை, இந்த நல்ல கீரைகள் சாப்பிடுங்க. கடலை போயிட்டு இந்த ஆப்பிள் ஆரஞ்சு கடலை விற்கிறது மட்டும் நம்ம வாங்கிட்டு வந்து சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கிட்ட கடிக்கிற அந்த எலுமிச்சை பழம், வீட்டுக்கிட்ட செடி நட்டுட்டு வெளியுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த பழங்கள் சாப்பிடுங்க. இந்த பப்பாயா வந்து ஈஸியாக நம்ம வீட்டுக்கிட்ட வளரக்கூடிய விஷயம். எல்லார் வீட்லேயும் ஒரு சின்ன வேஸ்ட் தண்ணி போகுது, நம்ம பாத்திர கழுவு தண்ணி அதெல்லாம் போகுது இல்லைங்களா. அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த பப்பாயா மரம், நம்மளால முருங்கை மரம், இந்த மாதிரி கீரை வகைகள் நம்ம கிட்ட வந்து எதுவும் மருந்து அடிக்காம நேச்சுரலா விளையக்கூடிய விஷயங்கள் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கிட்டையும் நம்ம எல்லாம் பிளான் பண்ணி அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சாப்பிட்டு நம்ம உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கணும்ட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உங்ககிட்ட பகிர்ந்து கொண்டேன். ஆனா இதுல மேடம் சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே தயவு செஞ்சு வெக்கப்பட வேண்டாம். வீட்டில் நீங்க தனியா உங்க வீட்டிலோட செய்யுங்க, பசங்களுக்கு சொல்லி கொடுங்க. இந்த மாதிரி செஞ்சோம்னா நமக்கு எந்த விதமான நோய் நொடி வராது, நம்ம ஆரோக்கியமா இருக்கலான்ட்டு கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பளித்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கை தட்டாதீங்க. நமக்குள்ளாக்க ஒரே ஒரு விஷயம் கத்திக்கோங்க, நம்ம எல்லாம் ஒண்ணுதான். யாருக்கு யாருமே பாராட்ட வேண்டிய இது கிடையாது. நம்ம எல்லாம் ஒண்ணு. நம்ம உள்ள இருக்கும்போது யாருமே இங்க பெரிய ஆள் அதெல்லாம் கிடையாது. நம்ம எல்லாரும் ஒண்ணுதான். நமக்குள்ள யாருக்கும் கைத்தட்டல் இருக்கக்கூடாது. இந்த விஷயம்லாம் நம்ம பயன்படுத்தலாம். மேடம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் சொல்றாங்க. இன்னும் ஏதாவது இருக்கிற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க. అక్క அந்த లైన్ இருக்குనుక பார்க்கலாம். దినాలు పోతా 15 నిమిషాలు చేస్తే అంటే మీరు హాస్పిటల్కి పోయే పనే లేదు. మీరు ఎంత వయసు అయినా చూడండి, మా ప్రైమ్ మినిస్టర్ ఎట్లుంటారు, 72 ఏండ్లు అయితే కూడాను హాస్పిటల్కే పోయే పని లేదు. మీరునా అంతే. ఒక 10 నిమిషాలు ఆ పని చేయాలి, ఈ పని చేయాలి, అదంతా ఇచ్చేసి మీకోసం మీకు ఒక 10 నిమిషాలు మీరు టైం వెతికితే మీకు అంత బాగుంటుంది. ఆరోగ్యం ఉండేదే ఆరోగ్యం. ఆరోగ్యం లేకపోతే వేరే ఏమీ లేదు. ఆరోగ్యమే మహాభాగ్యము అని చెప్పిండారు. దానికి ఏం చేయాలంటే మన శరీరానికి కోసరం మన కోసరము మనం 10 నిమిషాలు టైము వదికితే మాకు ఆరోగ్యం చాలా బాగుంటుంది. ఆ సీరియల్ చూసేది ఇచ్చేసి మీరు యోగా చూడండి, ఒక 10 నిమిషాలు దాన్ని చూడండి, వద్దాంలే, దాన్ని తగ్గించుకోండి, మీ ఆరోగ్యం పక్క గమనమియండి. இதுதான் இப்ப வந்து உலகத்துல இப்போ நம்ம என்ன சொல்றது, தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் இருக்கிறாரு இல்லையா,
இந்தியாவுக்கு பிரதமர் இருக்கிறாரு. அந்த மாதிரி உலகத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நோய் சம்பந்தமா இருக்கிற இதுக்குன்ட்டு வந்து ஒரு அமைப்பு இருக்கு. அதை வந்து உலக சுகாதார அமைப்புன்னு சொல்லுவோம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். அந்த உலக சுகாதார அமைப்புகளுடைய வேலை என்னன்னா, எந்த நாட்டுல ஆரோக்கியம் கம்மியா இருக்குது, எந்த நாட்டுல நோய் அதிகமா வருது, அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு சில வசதிகளை வந்து செஞ்சு கொடுப்பாங்க. அவங்களுடைய கணக்குப்படி ஒருத்தவங்க வந்து ஆரோக்கியமா இருக்கிறது அப்படின்னா என்ன வரையறை வச்சிருக்காங்கன்னா, நோய் நொடி இல்லாம மட்டும் இருக்கிறது கிடையாது. அதாவது இப்ப நோய் வந்தா போய் ஊசி போடுறோம், அந்த மாதிரி இப்ப தலைவலி வந்தா மாத்திரை போடுறோம், அந்த மாதிரி நோய் நொடி இல்லாம, உடல் வந்து நோய் நொடி இல்லாம குறைகள் இல்லாம இருக்கிறது மட்டும் ஆரோக்கியம் கிடையாது. மனசும், நம்மளுடைய மனசுமே வந்து ஆரோக்கியமா இருக்கணும். அப்படின்னா என்னது? எதுக்கெடுத்தாலும் சண்டை போடாம, கோவப்படாம, எரிச்சல் படாம, அமைதியா சந்தோஷமா இருக்கிறோம் இல்லைங்களா? சந்தோஷமா இருக்கிறோம். எப்ப சந்தோஷமா இருப்போம்? நம்ம எப்ப சந்தோஷமா இருப்போம்? நீங்க எப்ப சந்தோஷமா இருப்பீங்க? உங்களுக்கு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, நீங்க எப்ப சந்தோஷமா இருப்பீங்கம்மா? ஏதாவது அதான் பணம் அதிகமா இருக்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும், இல்ல வேற சந்தோஷம் கிடைக்கும். அப்புறம் அந்த சந்தோஷம் அப்படின்ற இது உங்க வாயிலிருந்து வருது இல்லையா, அது வந்து உங்க மூளை சம்பந்தப்பட்டது. ஒரு சிலருக்கெல்லாம் எல்லாமே இருக்கும், அவங்க வீட்டுல எல்லாமே கிடைக்கும், ஆனா ஏதாவது ஒரு குறை வந்து அவங்க மனசுல யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க ஆரோக்கியமா இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து உடல் அளவுல மட்டும் இல்லாம மனசளவுலையும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு பேரு தான் உண்மையான ஆரோக்கியம். சரிங்களா? சோ இந்த யோகாசனம் இப்ப நம்ம உட்காந்து கண்ணை மூடி மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடுறோம் இல்லையா, இதெல்லாம் நாம நம்மளுடைய மூளையை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கான செயல்கள். சரிங்களா? சோ இப்ப நம்ம இந்த யோகாசனம் அப்படின்றது நம்ம உடல் உறுப்புகளை மட்டும் ஆரோக்கியமா வச்சுக்கிறது கிடையாது, நம்ம மனசையுமே ஆரோக்கியமா வச்சுக்குது. சரிங்களா? நம்ம மனசு ஆரோக்கியமா இருந்தா, நம்ம மூளை வந்து ஆரோக்கியமா இருந்தா, எந்த உறுப்புகளும் ஆரோக்கியமா தான் இருக்கும், எல்லா உறுப்புகளுமே ஆரோக்கியமா இருக்கும், நோய் நொடிகள் வராது. சரிங்களா? அதனால இதை ஏன் நான் இவ்வளோ வற்புறுத்தி சொல்றேன்னா, நீங்க வீட்டுல தினமும் ஒரு 1/4 மணி நேரமாவது பண்ணணும். சரிங்களா? இப்போ சார் சொன்ன மாதிரி முருங்கை கீரை எல்லாம் நம்ம சொன்னோம் இல்லையா, எல்லார் வீட்லயும் நான் பார்த்திருக்கேன், முருங்கை காய் அப்படியே காஞ்சி தொங்குது, முருங்கை கீரை அப்படியே பழுத்து கீழே தொங்குது, யாரும் அதை சாப்பிடறது இல்லை. அதை சாப்பிட்டா கால் வலி வந்துடுது, இல்ல வயிறு வலி வந்துடுதுன்னு ஏதோ சொல்றீங்க, என்னமோ சொல்றீங்க. அது அந்த ஆனா அது கிடையாது. ஆப்பிரிக்கா நாடு இருக்குது இல்லையா, ஆப்பிரிக்கா நாடுல அவங்களுக்கு எல்லாம் சாப்பிடறதுக்கு சாப்பாடே கிடையாது, நம்மள மாதிரி எல்லாம் கிடைக்கிறது கிடையாது. நம்மளுக்காவது ரேஷன்லயாவது கிடைக்குது, அது கூட உங்களுக்கு கிடைக்கிறது இல்ல, கிடைக்காம எல்லாம் ஒல்லியா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த முருங்கை இலைய நிழல்ல உலர்த்திட்டு நல்லா பொடி பண்ணி அதை வந்து கரைச்சி கொடுக்குறாங்க. அதை கொடுத்தா நம்ம தசையெல்லாம் நல்லா வளருது, புரோட்டீன் வந்து அதிகமா வருதுன்னு ரிசர்ச் பண்ணி இப்ப நம்ம நாட்டுல இருந்தே அதை ஏற்றுமதி பண்றாங்க. அதாவது அந்த நாட்டுக்கு கொண்டு போய் விற்கிறாங்க. என்னத்தை விற்கிறாங்க? முருங்கைக்கீரை. யாராவது கண்டிருப்போமா? அதனால முருங்கைக்கீரை வாரத்துல 3 நாளாவது சாப்பிடணும். சரிங்களா? கீரையோட சேர்த்து சாப்பிடுங்க. மற்ற நாள்ல கீரையை மட்டும் வேக வச்சு அந்த தண்ணிய ரசம் வச்சு குடிங்க. சரிங்களா? இல்லைன்னா அந்த முருங்கை கீரை உருவுறோம்ல குச்சி, அந்த குச்சியில வந்து முருங்கை இலையில இருக்கிறத விட அதிக சத்து இருக்குது. சரிங்களா? கால்சியம் சத்தும் இரும்பு சத்தும் அதுல வந்து அதிகமா இருக்குது. அதே மாதிரி கருவேப்பிலைய உருவணும்னா குச்சி நம்ம கீழே விசாட்டுறோம் இல்லையா, அதுவும் ரெண்டையும் எடுத்து நல்லா இடிச்சுட்டு 1 டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி, டீக்கு பதிலா காலையில் எழுந்த உடனே டீ தூளை போட்டு கொதிக்க வச்சு சக்கரை போட்டு குடிக்கிறீங்களா, அதுக்கு பதிலா இதை போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி சக்கரை போட்டு குடிங்க. சரிங்களா? இது சுண்ணாம்பு சத்து இரும்பு சத்து அதிகமா இருக்கிறதுனால பொம்பளைங்களுக்கு ரொம்ப நல்லது. அதுவும் முக்கியமா வயிற்றுல குழந்தைய சுமந்துட்டு இருக்காங்க இல்லையா, இல்ல புதுசா கல்யாணம் ஆகுது, அவங்களுக்குலாம் ரத்த குறைபாடு இருக்கும் இல்லையா, போய் ரத்த ஊசி போடுங்க ரத்தம் ஏத்துங்கன்னு சொல்றோம் இல்லையா, அதையெல்லாம் வந்து தடுக்கும். நம்ம போய் அனாவசியமா ரத்தம் போடாம நம்ம பாத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கிறது மூலமா. இது வந்து சாதாரண இங்க குப்பையா இருக்கிற ஒரு முருங்கை இலையில போய் என்ன சத்து கிடைச்சிட போகுது?
அப்படின்னு நினைக்காம இதை நீங்க தொடர்ந்து பண்ணுங்க. நீங்க பண்ண முடியலனாலும் உங்க காலேஜ் பிள்ளைங்களுக்கு இல்ல புதுசா மருமக கல்யாணம் ஆகி வந்திருக்கானா தினமும் கொடுங்க. டீ குடிக்கிறதுக்கு பதிலாக அதை கொடுக்க சொல்லுங்க. சரிங்களா? இதை கொடுத்தா வந்து நல்ல சத்து கிடைக்கும். அப்புறம் நான் வந்து இங்க கிளமங்கலம் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். கிளமங்கலம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது இல்லையா, அங்க கேட்டுக்கு இந்த பக்கம் ஒரு புங்க மரம் இருக்குல்ல, அங்க ஒரு பில்டிங் இருக்கு, அங்கதான் இருக்கேன். சித்த மருத்துவ பிரிவு. நீங்க எந்த அதாவது உங்களுக்கு பொம்பளைங்க சம்பந்தமான பிரச்சனை எது வந்தாலும் அங்க நீங்க நேரடியா வந்து என்ன பார்க்கலாம். சரிங்களா? எல்லா வகையான இதுக்கும் மருந்துகள் இருக்கு அங்க. வெள்ளைப்படுறது, தீட்டு அதிகமா போறது, தீட்டு வராம இருக்கிறது, கட்டி கட்டியா போறது, வயிறு வலி இருக்கிறது, எல்லா வகையான இதுக்கும் இது என்ன சொல்றது, முழுகாம இருந்தா அவங்களுக்கு ரத்தம் ஊறுறதுக்கு, குழந்தை வந்து நார்மலா பிறக்கிறதுக்கு. இப்பெல்லாம் எல்லாமே என்ன பண்றாங்க, திடீர்னு வந்து தண்ணி குறைஞ்சு போச்சு, இது குறைஞ்சிச்சு, ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க இல்லையா. அதுக்கு ஆரம்பத்துல இருந்தே நீங்க வந்து கல்யாணம் ஆன உங்க மகனுக்கோ மருமகளுக்கோ கல்யாணம் ஆகுதுன்னா உடனே கூட்டிட்டு, கன்சீவ் ஆகுறாங்கன்னா உடனே கூட்டிட்டு வந்துருங்க. அப்பையில இருந்து டெலிவரி வரைக்கும் மருந்து இருக்குது. மருந்து சாப்பிட்டீங்கன்னா ஈஸியா நார்மலா டெலிவரி ஆகும். நல்லா குழந்தை ஆரோக்கியமா வெயிட் அதிகமா இருக்கும். உங்களுக்கு ரத்த குறைபாடு இருக்காது. சரிங்களா? இது எல்லா இதுக்கும் அங்க சித்த மருத்துவ பிரிவுல மருந்து இருக்குது. சரிங்களா? இதுதான் நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் இந்த என்னோட பேரு சசிகலா. அப்புறம் இந்த 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 நாள்ல, இந்த உலக யோகா தினத்தன்னைக்கு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 2-3 சில விஷயங்கள் வந்து சொல்றதுக்கு வாய்ப்பளித்த சாருக்கு வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.